நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே சாமுடி அவங்க கோவமாக இருக்காங்க. உடனே வீட்டில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டு மயிலெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சந்திரா சொன்ன மாதிரிலாம் எது கிடையாது. அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் என் பேரன், அவன் தான் அங்கே இருந்தான். சந்திரா இங்கே பாரு, உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது, அதுக்காக இப்படியெல்லாம் தேவையில்லாமல் பழி போட்டு என் நேரத்தையும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாத. பாரு, உன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக அலைச்சல் தான் மிச்சம் அப்படின்னு சொல்ல. அக்கா நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்க, நீ ரொம்ப கண்மூடித்தனமாக அவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்காக்கா அப்படின்னு சொல்ல. ஐயோ சந்திரா போது கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கத்துறாங்க. இங்கிட்டு மயிலுக்கு அவங்க மாமாவுக்கு சந்தோஷம் தாங்க இல்லை, அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன சந்திரா இது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் சந்திராவை டென்ஷன் படுத்திட்டு இருக்க, மாப்பிள்ளை மேலே அடிக்கடிக்கா எப்போ பார்த்தாலும் குறையே சொல்லிட்டு இருக்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஓஹோ குடும்பமாக சேர்ந்து அவருக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கீங்களா, இருங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுக்கா, நான் தான் எதோ தெரியாமல் தப்பாக நினச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிடுற. சாமுடி சரி விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாகவே வந்துட்டு நம்ம சந்திரா வந்துட்டு பார்க்க, டே இதெல்லாம் உன்னோட பிளான் தானா, நான் அங்கே போகிறத தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு பிளானை மாற்றிட்டேல, ஐயோ சே நம்ம வந்துட்டு கொஞ்சம் சுதாரிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க. கார்த்திக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு அப்படியே தள்ளி கூட்டு போகிறாங்க. மாடிக்கு போனதுமே டேய் நீ தானடா ராஜா சேதுபதியோட பேரை என் அக்கா கிட்ட போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கல, கூடி சூக்குறமே உன்னோட முகத்திலேயே நான் கிளிக்கிறேன்டா, நீ தான் அந்த ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு என் அக்காவுக்கு தெரிய வச்சு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு வரேனா இல்லையான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்ல. ஆமாம் இப்போ நான் சொல்கிறேன், யாருக்கும் பயப்படாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் எட்டி பார்க்குறாங்க யாராவது இருக்காங்களான்னு. இல்லைன்னொன்னே நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. உடனே சந்திராவுக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. அப்படியே வந்துட்டு திட்ட போது கொஞ்சம் நிறுத்துங்க, நான் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கேன், உங்களோட திட்டம் எதுவுமே பழிக்காது, இனிமேல் உங்களோட ஆட்டமும் நடக்காது, ஏன்னா இந்த வீட்டுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல. அதையும் பார்த்துடலாண்டா, என் அக்காவுக்கு நீ யாருன்னு கூடிய சீக்கிரமே புரிய வைக்கிறேன், இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. இதையே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்க, யார் கூடலாம் சவகாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூடிய சீக்கிரம் அத்தைக்கு புரிய வச்சு உங்களை இங்கேருந்து வெளியில் அமுச்சு வரேன்னு சொன்னல, அது சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா பேச. சந்திராக்கு ஆத்திரம் தாங்க முடியல, அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே விட்டுன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சிவனாண்டியும் சந்திராவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. எங்க அவன் எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே வந்துட்டு சவால் விடுறாங்க, எனக்கு அப்படியே அவனை பார்த்ததும் கோவமாக வருது அப்படின்னு சொல்ல. சரி அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுமே அங்கே போய் பார்த்தா இங்கே ஒருத்தன் வந்தாலங்க நடிக்கிறதுக்காக, அவன் தாங்க இருந்தான், எல்லாமே சொதப்பிடுச்சுங்க. அக்கா கிட்ட இன்னைக்கு எப்படியாவது அவனை நிரூபித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விடலான்னு பிளான் போட்டேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு எங்க அப்படின்னு சொல்ல. ஓ இந்த அளவுக்கு அவன் கிளவராக இருக்கானா, அப்போ நீங்கள் போகிற விஷயம்லாம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணியிருக்கான், சரி விடு என்னைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட சிக்காமல போயிடுவான் அப்படின்னு சொல்ல. நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, முன்னாடி அவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு தான் நம்ம கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தோம், இப்போ தான் இவன் ராஜா சேதுபதியோட பேருன்னு தெரிஞ்சு போயிடுச்சுல, இனிமேல் அவனை சிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்ல. சரிதான் சந்திரா, அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்குறாங்க. ஆமாம் அதான் இந்த திருவிழாக்கு பேங்க் லாக்கரில் இருக்க நகையெல்லாம் ராஜா சேதுபதியோட பேரனை வச்சு தான் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்ல. அப்படியாங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம் அப்படின்னதும் அப்போ கண்டிப்பாக இவன் தானங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆமாம் ராஜா சேதுபதியோட பேரை யாரு, இந்த டிரைவர் தானே, அப்போ கண்டிப்பாக இவனை வச்சு தான் நகை எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்ல. இது போதுங்க, இந்த தடவை கண்டிப்பாக அவனால் தப்பிக்கவே முடியாது, இந்த ஸ்கெட்சில் எப்படி அக்கா கிட்ட அவனை மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு பாருங்க. டே ராஜா நீ சிக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமாக சந்திரா வந்துட்டு யோசித்துட்டு இருக்க. உடனே அதுக்கான வேலையை பாரு, அந்த கார்த்தியை கூடி சீக்கிரம் மாட்டி விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விடணும், அப்போ தான் உன் அக்கா கறியை பழி வாங்க முடியும், அவன் இருக்கிற வரைக்கும் அக்கா கறி பக்கத்தில் நெருங்கவே முடியல, என்ன பிளான் போட்டாலும் பரவாயில்ல சொதப்பி விட்டுறான் அப்படின்னு சொல்ல. ஆமாங்க இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளாக தான் இருக்கான், இவன் வீட்டுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கான், ஆனால் அது எங்கள் அக்காவுக்கு புரியாது, இவன் அந்த ராஜா சேதுபதியோட பேரேன்னு சொன்னாலே கண்டிப்பாக வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சிவனடி கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கள் அக்கா கண்ணுக்கு தெரியாது, அவ ஆணவத்து ஈகோக்கெல்லாம் முன்னாடி இந்த பிள்ளைங்க அவங்க வாழ்க்கை அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டான், அதனால அவனை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விடுறது ரொம்ப ஈஸிங்க, இந்த திருவிழாவோடு அவன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக கார்த்தியை வெளியில் அமுச்சு விடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.